இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் கார்த்திக் தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எதனால் இந்த மன்னிப்புன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்ல வேமா அந்த இன்விடேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நட்சத்திரன்ற பேர் அடிச்சுட்டு வந்துட்டு தீபான்னு எழுதியிருக்கல. அதை பார்த்து தீபா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. மீனாட்சி அண்ணி வந்துட்டு இதை பற்றி என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் நினச்சிருந்தா அப்பயே வந்துட்டு என் முன்னாடி வந்து நின்று என்னத்தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு உங்களால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் எனக்காண்டி என் குடும்பத்துக்காண்டியும் நீங்கள் என் வாழ்க்கையை விட்டு விலகி போனீங்கல்ல, அதனால தான் இந்த மன்னிப்பு. நான் நல்லா யோசித்து பார்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க தீபா. என்ன மறுபடியும் சாரா? முதல்ல இந்த சாருன்னு கூப்பிட்றத நிறுத்துங்க. என்ன லவ் பண்ணுறவங்களாம் அவங்க லவர் எப்படி தான் சாரின்னு கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்ல, வேறு நான் எப்படி கூப்பிட அப்படின்னு சொல்ல, எப்படி வேணால் கூப்பிடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. மாமான்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. வேணாமா, சரி அத்தான்னு கூப்பிடவா அப்படின்றாங்க. ஐயே ஏங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்ல, வேற எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. சரி உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க வாங்க போங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்ல, சரி மீனாட்சி அண்ணி இருக்காங்கள அவங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்களும் வேணா அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் அப்படியே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் சாரா நான் தான் சொன்னல லவ் பண்ணுறவங்க இப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லவ் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ இருக்கு அங்கே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு டக்குன்னு போய் கார்த்தியை ஹக் பண்ணிக்கிறேன். கார்த்தி வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. தீபா ஹக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு எந்திரிச்சு கார்த்தியோட முகத்தை பார்க்க, என்ன அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ இப்படி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்கள் கார்த்தியை நாங்கள் இப்படித்தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், அதை விட்டுட்டு உருனே வச்சிருக்கே மூஞ்சியை டேரக்டர் சார் என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த சீனில் அபிராமி சோகமாக இருக்கு. அந்த இடத்துக்கு மீனாட்சி போகிறாங்க. அத்தை டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அபிராமி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னத்தை ஐஸ்வர்யா பேசுனதை யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் நான் ஐஸ்வர்யாவை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அத்தை இதை பற்றி நான் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ஐஸ்வர்யாவோட அம்மா வந்ததுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா அப்படிலாம் மாறிட்டா, ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியுது மீனாட்சி, ஆனால் எது இருந்தாலும் எடுத்து கவுத்தன் முடிவெடுத்துடக்கூடாதுல, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அத்தை எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தீபாவை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ மீனாட்சி நானே யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த டென்ஷனில் மறந்துட்டேன், நான் தீபா கிட்ட வந்துட்டு சாரி கேட்கணும், அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அத்தை சாரி அளவுக்குலாம் போகிறீங்க, தீபா வந்துட்டு உங்களை அந்த அளவுக்குலாம் தப்பாக நினச்சிருக்க மாட்டா, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டாலே போதும், அப்போ தானே அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன மீனாட்சி சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாத்தா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சந்தோஷமாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கலை, சும்மா வெளி உலகத்துக்கு மட்டும்தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நீங்கள் என்னைக்கு அவளை மனசார மருமகளை ஏற்றுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்கன்னு முடிவெடுத்துட்டாத்த அப்படின்னு சொல்ல, என்ன இது நான் அவங்க லைஃபுக்குள்ளே என்றைக்குமே குறுக்க வந்தது கிடையாது, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கே ஐயரை வர சொல்லி சாந்தி முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் உடனே போய் தீபா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு மீனாட்சி போக பார்க்க, வேணாம் மீனாட்சி நாளைக்கு வந்துட்டு தேதியெல்லாம் குறிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தீபாவும் மீனாட்சி கோயிலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. விளக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. எப்போவுமே நீ அத்தையும் தான் வருவீங்க, ஆனால் இன்னைக்கு அத்தை என்ன வரல, அத்தை கூட பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐஸ்வர்யா அண்ணி சொத்தை பிரித்து கேட்டதுலேருந்தே அத்தை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காங்க, அன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் தானே, அண்ணங்கிட்டெல்லாம் வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, சொல்லிட்டேன், அவர் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, நான் அவங்க கூட கோயிலுக்கு வரணும்னு நினச்சேன், அதனால தான் சாயந்தரம் நீ போவேல கூடயே சேர்ந்து வரலாம் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல, அடுத்து தீபா வந்துட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சு வேண்டிகிட்டு இருக்காங்க. மீனாட்சி வேண்டுறாங்க. தீபா வந்துட்டு வேண்டி முடிச்சுட்டு வாசலில் பார்த்தா நம்ம ரியாவும் ஆனந்து வந்துட்டு கல்யாணத்துக்கு தேவையான மாலையை வாங்கிட்டு இருக்காங்க. தீபா பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. குடுகுடு ஓடி போய் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க வந்துட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. மீனாட்சி வந்துட்டு, என்ன தீபா இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, நான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நீங்கள் வந்துட்டு உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா காரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இதை உடனே கார்த்திக் சார்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ணால், அவர் வந்துட்டு லேப்டாப் நோண்டிட்டு இருக்காரு. மொபைல் வந்துட்டு பெட்டு பக்கத்தில் இருக்க இது ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, அதில் இருக்குது. ஃபோனை வந்துட்டு பார்க்கவே இல்லை. இங்கிட்ட தீபா வந்துட்டு, ஐயோ சார் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்க, காரை வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. என்னென்ன இது இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க, அவசரனே ப்ளீஸ் அந்த கார் எங்கே போச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போக, அந்த பக்கம் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரியாவும் ஆனந்து நிற்கிறாங்க. தீபா வந்துட்டு மறுபடி கார்த்திக் கால் பண்ணி பார்க்க எடுக்கவே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க, பஸ்ஸாக வந்துச்சுமா அதில் தான் மிஸ் பண்ணிட்டேன், எதுக்கு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு போகவும் அங்கே ஒரு பையன் இருக்கான். எல்லாம் ரெடி, அடுத்த கல்யாணம் வந்துட்டு நீங்கள் தான் சார் வந்தது பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, ரியாவும் ஆனந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு மறுபடியும் கார்த்திக் கால் பண்ணி பார்க்க ரிங்கு போயிட்டே இருக்கான, கார்த்தி எடுக்கவே மாட்டிக்காரு. ஐயோ சார் இந்த டைமில் வேறு எடுக்க மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே தீபா வந்துடுறாங்க. தீபாவை பார்த்தது ஆனது ஷாக் ஆகிடுறாங்க. சார் என்ன சார் இது, நான் இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு அக்கா வேறு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ரியா இது யார் அப்படின்ற
மாதிரி கேட்க கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ தலையிட வேணாம், உன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறது வந்துட்டு அக்காவுக்கு பெரிய துரோகம், அவங்க மனசுடைஞ்சு போயிடுவாங்க, அத்தை மாமா பற்றி யோசித்து பார்த்தீங்களா, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நான் ஒன்றும் கார்த்தி கிடையாது, ஆனந்த் ஒழுங்கப்போ அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன பண்ணன்னு தெரியாமல் தீபா நின்று முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது.